வெற்றின்னு எதை வச்சு சொல்கிறோம் நாம்? ஆளை கூட்டிகிட்டு வந்து மாநாட்டில் உட்காந்து வச்சா மாநாடு வெற்றியா? ஆனால் கோவிலுக்கு போகிறத திருச்செந்தூரில் வந்து சூரசம்ஹாரத்தில் போகிற பக்தர்களை எத்தனை தூரம் கொடுமைப்படுத்துனீங்க? இந்த அரசாங்கம் கோவில்களை இடிக்குது. ஏன்னா கருணாநிதி பேரால் இப்போ என்ன கிடாம்பாக்கமா? ஆமாம், அங்கே பஸ் ஸ்டாண்டை கட்டிவிட்டு 30 வருஷம் கருணாநிதிக்கு வந்து இவங்க பலி கொடுக்குறாங்க ஹிந்து கோவிலை. கருணாநிதி பேரால் பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்த 30 ஆண்டுகள் இருந்தது. பக்கத்தில் வழக்கறிஞரே இருக்கார். பொசசரி ரைட் இருக்கா இல்லையா? அட்வர்ஸ் பொசஷன் 30 வருஷமாக இருக்குது கோவில். அரசாங்க இடத்துல இருந்தாலும் அந்த கோவிலுக்கு, ஏன்னா ஹிந்து மதத்தை பொறுத்தவரை டைட்டி இஸ் தி ஓனர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. ஒரு கோவில் இருக்குன்னா அந்த கோவிலுடைய ஆண்டவன் தான் உரிமையாளர் அந்த கோவிலுக்கே. அப்போ அதை நீங்கள் வந்து இடிக்கிறீங்க, தகர்க்கிறீங்க. ஹிந்து விரோத அரசாங்கம். யாரை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் வெற்றிகரமான மாடான்னு மந்திரி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, எவ்வளோ மோசமாக நடந்துட்டுருக்காங்கங்கிறதுக்கு சக்கரபாணி, அந்த ஒரு மந்திரி, பாராளுமன்ற உறுப்பினர், அறநிலைத்துறை அதிகாரிகள் ஆண்டவனுடைய விக்கிரகம் இருக்கிற இடத்துல காலில் ஷூ போட போடுறாங்க. என்கிட்ட ஐ ஹவ் காட் ஃபோட்டோஸ். ஹிந்து மதத்தை அசிங்கப்படுத்த அருவருக்கத்தக்க விதத்தில் அமைச்சரும் அறநிலைத்துறை அதிகாரிகளும் நடந்துருக்காங்க. முதல் மன்னிப்பு கேளுங்க. என்ன வெற்றி? ஹிந்து மதத்தை அசிங்கப்படுத்துவீங்களா? சுவாமி விக்கிரகம் இருக்கிற இடத்துல செருப்பு போட்டுன்னு போவீங்களா? ஆகவே இவங்க ஏதோ பணத்தை செலவு பண்ணணும், சாப்பிட்ணும், அதுக்காக ஒரு மாநாடுன்னு சொல்லிட்டு அதை எடுத்த உடனே இவங்களோட நாமினி தான், கையாள் தான் சுக்கி சிவம். அவர் தான் சொல்கிறார், நான் சொல்லலை. முருகன் தமிழ் கடவுள்லேன்னு யார் சொல்கிறது? சுக்கி சிவம். இது எதுக்குன்னா திட்டமிட்ட ரீதியில் ஹிந்துக்கள் மத்தியில் வேதங்களை உருவாக்கணும், குழப்பத்தை ஏற்படுத்தணும், மத மாற்றத்துக்கு வழிவகுக்கணும். அதுக்காக பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்கள், நாங்கள் முழு டேட்டா கொடுத்துருக்கோம். இங்கே இந்த திரவிடியன் ஸ்டாக் அது ரெண்டும் ஒன்று தான். அது திமுகவாக இருந்தாலும் ஆன்டி டிஎம்கேயாக இருந்தாலும், ஏடிஎம்கேனா ஆன்டி டிஎம்கே, அதனால் அந்த டிஎம்கேயாக இருந்தாலும் ஆன்டி டிஎம்கேயாக இருந்தாலும் திரவிடியன் ஸ்டாக் தான். பொய் சொல்கிறதே வேலை இவங்களுக்கு. இவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் கொடுக்குற பணத்தில் எங்களுக்கு 29 பைசா தான். அங்கே எல்லாருக்கும் எதிர்த்தாப்பெல்லாம் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் உண்மையை உடைச்சி பேசினதுக்கப்புறம் இப்போ பேச முடியலை. காரணம் என்ன? வரி வசூல் பண்ணும் பொழுதே 50% ஜிஎஸ்டி, மீதி 50% தான் சென்டருக்கே போகுது. நீங்கள் கொடுக்கறதுல 29 நயா பைசாங்கிறீங்க. 50 நயா பைசா எடுத்த அடுப்பில் தமிழ்நாட்டுக்கு வந்துடுது. ஜிஎஸ்டியில் 50% டிஎன்ஜிஎஸ்டி. சரி, அந்த சென்ட்ரல் ஜிஎஸ்டியில் டிவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ, ஏன்னா இவங்க 10 ஆண்டுகள் 2004லேருந்து 14 வரை இருந்த பொழுது மத்திய அரசாங்கம் பெறுகின்ற வரிகள் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிப்பது டிவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ 32% இருந்தது. ஆனால் 2014 மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் படி 42% அது அதிகரிக்கப்பட்டிருக்கு. 50% 42னா 21. ஸோ ஒரு மாநிலத்தில், எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தாது, ஒரு மாநிலத்தில் வசூலிக்கப்படுகின்ற வரியில் 71% மாநிலத்துக்கு வந்துடுது. அப்புறம் என்ன 27%, 27 பைசா நாங்கள் எங்களுக்கு 100 பைசா கொடுத்தா 29 பைசா தான் வருதுன்னு என்ன புழுகு? மக்களை திசை திருப்பறதுக்காக. ஆகவே 10,61,000 கோடி 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு திட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இன்றைக்கி ஏதாவது சாலை வேலை நடக்குதுன்னா நேஷ்னல் ஹைவே தான் நடக்குது, வேறு எந்த ஹைவே நடந்துட்டுருக்கு? சரி, இந்த ஆண்டு மாத்திரம் ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது 6,374 கோடி. ஆக மத்திய அரசு திட்டங்களுக்கு, ஏன் எடப்பாடி இருக்கும் பொழுது எத்தனை திட்டங்களுக்கு பிரதமர் வந்தார், அவரே துவங்கி வச்சார். ஒன்றுமில்லை, ஏடிஎம்கே ரூல் இருக்குது. மாண்புமிகு பிரதமர் அவர்கள் டிஃபென்ஸ் காரிடியர் சென்னையில் திறந்து வைக்க வரார். இங்கே டிஎம்கே எம்டிஎம்கே இவங்க எல்லாரும் கோபேக் மோடின்னு பலூன் விட்டு விளையாடினாங்க. நாம் பார்த்தோம் இல்லை?
அப்போ அந்த 1,00,000 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு டிஃபென்ஸ் கார்டியர் அடிக்கல் நாட்டது மட்டுமில்லை, எடப்பாடியார் சீஃப் மினிஸ்டராக இருக்கும் பொழுதே அதில் உற்பத்தி செய்யப்பட்ட டேங்கு இராணுவத்திடம் கையகப்படுத்தப்பட்டது. சென்னைக்கு வந்து பிரதமர் இவரை வச்சு பக்கத்தில் வச்சுன்னு தான் ஹேண்ட் ஓவர் பண்ணார். ஆக இதெல்லாம் செய்யலைன்னு எதுக்கு பொய் சொல்லணும்? ஸ்டாலினோடு சேர்ந்து எடப்பாடியாரும் புழுக ஆரம்பிச்சிருக்காருன்னு தெரியுது. நான் என்ன சொல்கிறேன், அதாவது கடன்கிறது டோட்டல் இன்கமில் நாட்டுக்கு வர்றதில் எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்கணும். எந்த மாதிரி அரசாங்கம் இவங்கெல்லாம் வச்சுருந்தாங்க? 3 நாள் இம்போர்ட்டுக்கு கையில் காசு இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி இருக்குமா? எல்லா விதத்திலும் சுபிட்சமாக இருக்கிறதுங்கிறது மட்டும் இல்லை. 2014 மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது 11வது இடத்தில் இருந்த இந்தியா உலக அரங்கில் 5வது இடத்துக்கு வந்திருக்கு. இட் இஸ் அக்னாலஜ்ட் பை வேர்ல்டு கண்ட்ரீஸ். எல்லா வேர்ல்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒத்துக்கொண்டு இருக்கிற விஷயம். இந்தியா தான் முன்னேறுகின்ற முதல் நாடுங்கிறது. அதனால் இவங்க வந்து திராவிடியன் ஸ்டாக்கு புழுகின்றே இருக்கிறது புழுகட்டும், மக்கள் பார்த்துப்பாங்க. அதுதான் சொல்ல வந்தேன். ஆன்மீகம் இல்லாத அறநிலையத்துறை பணத்தை எதுக்கு செலவு பண்ணீங்க? கொள்ளையடிச்சிங்க. முருகன் பேரால் கொள்ளையா? நீ எப்படி தமிழ் பண்பாட்டு மாநாடுன்னு சொல்ல முடியும்? முருகன் பேரால் முத்தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு தானே நீங்கள் மாநாடு நடத்துறீங்க. ஆன்மீக மாநாடுன்னு இல்லைன்னு பேசுறதுக்கு வெக்கமா இல்லை? அதை எப்படி மற்றவங்க பேச அனுமதிக்கிறாங்கன்னா? ஒன்று ஆன்மீக மாநாடுலாம் அறநிலைத்துறை பணம் செலவு பண்ணது தப்பு. அரசாங்கம் அந்த பணத்தை திருப்பி கொடு. அறநிலைத்துறை பணத்தை எப்படி எடுப்பீங்க? கோவில் பணத்தை எப்படி எடுப்பீங்க? ஆன்மீக மாநாடுலன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து போஸ்டர் ஒட்டிக்கிறதுக்கு, நீங்கள் காணொலி காட்சியில் பேசுகிறதுக்கு ஆண்டவன் பணமா? மக்கள் வந்து கோவிலுக்கு கொடுத்த உண்டியல் பணமா? அதெல்லாம் திருடுவீங்களா? அதையெல்லாம் மூட்டையடித்து மாநாடு போடுவீங்களா? அது வந்து தமிழ் பண்பாட்டு மாநாடு எப்படி? அது திமுக நீங்கள் நடத்துங்க உங்கள் கட்சியில். எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீங்கள் 1000 மாநாடு நடத்துங்க. ஆண்டவன் பணத்தை செலவு பண்ணால் மரியாதையாக ஒத்துக்கும் ஆண்டவனுக்கான்னு. உங்கள் பம்மாத்தெல்லாம் அங்கே எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் உதயநிதியோட ஹிந்து விரோத பேச்சுக்கு வழக்கு நடக்குது. இவருக்கு என்ன இப்போ? இந்த அரசாங்கம் ஆன்மீக மாநாடு நடத்துதுன்னு சொன்னால் இவர் தான் இந்து மதத்தை அழிக்கணும்னு சொன்னவராச்சே. கொசு மருந்து மாதிரியாக அடித்து டெங்கு மலேரியா மாதிரி இந்து மதத்தை அழிக்கணும்னு பேசின இந்து விரோதி, இந்த பெரும்பான்மை சமுதாயத்தின் எதிரி. ஏன்னா அவரே சொன்னது, நான் சொல்லலை. அவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் கிறிஸ்தவர் சொன்னாரா? ஹெச் ராஜா சொல்லலை. நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர், அது எனக்கு தெரியுமா? அதுவும் உதயநிதி சொன்னது தான். ஆகவே ஒரு கிறிஸ்தவர் ஹிந்து மதத்தின் மீது நடத்துகின்ற தாக்குதல் தான் அது. மத மோதல்ங்கிறேன் நான். உதயநிதியின் பேச்சு ஹிந்து விரோத பேச்சியே. மதம் மாறிய கிறிஸ்தவர் ஹிந்து மதத்தை தாக்குறார், அதானே? ஏன்னா அவர் பேசினது இது, நான் எதுவும் நான் சொல்லலை. அதனால் உதயநிதி போன்றவர்கள் ஹிந்து மதத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது திமுகவுக்கு நல்லது. இல்லைன்னா மக்கள் பார்த்து பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.